அனைவருக்கும் வணக்கம். பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் அறிமுகம். கடந்த 1990களில் இருந்து மத்தியில் ஆட்சிக்கு வந்த அனைத்து அரசுகளுமே வீட்டில்லா இந்திய மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண திட்டங்கள் வகுத்திருக்கின்றன. உதாரணமாக 1990 இந்திரா ஆவாஸ் யோஜனா மற்றும் 2009 ராஜீவ் ஆவாஸ் யோஜனா எனினும், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு 2015 ஆண்டு பரவலாக்கப்பட்ட ஒரு திட்டத்தை அறிவித்தது. இதன்படி ஒவ்வொரு குடிமகனுக்கும் வீடு வழங்குவதாக அரசு உறுதி அளித்தது. இந்த லட்சிய திட்டம் பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் அல்லது PMAY என்று அறியப்படுகிறது. பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் பயனாளிகளுக்கான தகுதிகள். குடும்ப நிலை: ஒரு குடும்பத்தில் உள்ள கணவன், மனைவி அல்லது திருமணமாகாத பிள்ளைகள் ஆகியோர் ஒரு குடும்பம் என பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் வரையறுக்கிறது. இத்திட்டத்தின் கீழ் பயனடைய விரும்புவோருக்கு அவருடைய பெயரிலேயோ அல்லது அவரது குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களின் பெயரிலேயோ இந்தியாவின் எந்த பகுதியிலும் சொந்தமாக வீடு இருக்கக்கூடாது. வீடு இருப்போர் 21 சதுர அடிக்கும் குறைவான வீடு உள்ளவர்கள் ஏற்கனவே உள்ள வீட்டை மேம்படுத்துவதற்கான திட்டத்தில் இணையலாம். குடும்பத்தில் உள்ள சம்பாதிக்கும் வயது வந்தவர்கள் தனி குடும்பமாக கருதப்படுவர். அதனால் அவர்களின் திருமண நிலையை பொருட்படுத்தாமல் அவர்களும் இந்த திட்டத்தின் பயனாளிகளாக கருதப்படுவார்கள். திருமண நிலை: திருமணமான தம்பதியரில் ஒருவரோ அல்லது இருவரும் இணைந்தோ இந்த திட்டத்திற்கான வருமான உச்சவரம்பு தகுதி இருக்கும் பட்சத்தில் ஒரு தனி வீடு பெற தகுதி உடையவர் ஆவர். பிரிவுகள்: பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினர் இந்த திட்டத்தின் 4 கூறுகளின் கீழும் பயன்பெற முடியும். குறைந்த வருமானம், நடுத்தர வருமானம் உள்ள குடும்பத்தினர் மானிய கடன் திட்டத்தில் மட்டுமே பயனடைய தகுதி உடையவர்கள். பட்டியலின SC மற்றும் பழங்குடியினம் ST வகுப்பைச் சேர்ந்தவர்கள், பொருளாதாரத்தில் நலிந்த இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், OBC மற்றும் பெண்களும் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் மூலம் பயன்பெற தகுதி உடையவர்களே. பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் அம்சங்கள்: 1. குடிசை பகுதி மறுசீரமைப்பு. குடிசை பகுதிகளில் உள்ள குடிசைகளுக்கு பதிலாக தகுதியுள்ள குடிசைவாசிகளுக்கு தனியார் பங்களிப்பின் மூலமாக வீடுகள் கட்டிக் கொடுப்பதன் மூலம் குடிசை பகுதிகளை மறுசீரமைப்பு செய்கிறது. 2. மானிய கடன் திட்டம். புதிய வீடுகள் கட்டுவதற்கு அல்லது ஏற்கனவே உள்ள வீட்டை புதுப்பிப்பதற்கு குறைந்த வட்டியில் 6 லட்சம் ரூபாய் முதல் 12 லட்சம் ரூபாய் வரையிலான வீட்டுக்கடன்களுக்கு மத்திய அரசு மானியம் வழங்குகிறது. 3. கூட்டாண்மையில் குறைந்த விலை வீடுகள். இதன் மூலம் மாநில அரசு, மத்திய நிறுவனங்கள் மூலமாகவோ அல்லது தனியார் துறையுடன் கூட்டாகவோ இணைந்து ஒரு 1,50,000 ரூபாய் மானிய உதவியுடன் பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினருக்காக மலிவு விலையிலான வீட்டுத் திட்டங்களை உருவாக்கப்படுகிறது. 4. தனிநபர் தலைமையிலான தனிநபர் வீடு கட்டுமானம் அல்லது மேம்படுத்துதல். இதன் மூலம் பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினர் மத்திய அரசின் ஒரு 1,50,000 ரூபாய் மானிய உதவியுடன் புதியதாக வீடு கட்டவோ அல்லது இருக்கும் வீட்டை தாங்களே மேம்படுத்திக் கொள்ளவே வழிவகுக்கப்படுகிறது. விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள்: 1. அடையாளச் சான்று. பான் கார்டு, ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, ஓட்டுநர் உரிமம். 2. தேசிய அடையாளச் சான்று. வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை. 3. வகைக்கான சான்று: SC, ST, OBC, சிறுபான்மை சான்றிதழ். 4. முகவரி சான்று. ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம். 5. வருமானச் சான்று. சம்பளச் சீட்டு, நியமன கடிதம், சம்பளச் சான்றிதழ். 6. வருமான சான்றிதழ். 7. வருமான வரி சான்றிதழ். 8. சொத்துக்கான மதிப்பீட்டின் சான்றிதழ். 9. கடந்த 6 மாதங்களின் வங்கி அறிக்கை. 10. கட்டுமான திட்டம். 11. கட்டுமான செலவுக்கான சான்றிதழ். 12. கட்டுமான ஒப்பந்தம். 13. முன்கூட்டியே செலுத்தும் ரசீதுகள். 14. விண்ணப்பதாரரோ அல்லது அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கோ நாட்டில் எங்கும் சொந்தமாக வீடு இல்லை என்று உறுதிமொழி பத்திரம். இவை அனைத்து ஆவணங்களையும் சேவை மையத்தில் கொடுத்து பதிவு ஏற்றம் செய்யவும். பின்னர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொண்டு உங்கள் பஞ்சாயத்து அலுவலகத்துக்கு சென்று ஆவணங்களை சமர்ப்பிக்கவும். நன்றி.